டாடா ஐபிஎல் 2024 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். இன்னைக்கான மேட்ச் அதோடைய ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு யாருக்கான மேட்ச், என்ன டேட் அப்படின்னு பார்ப்போம். மேட்ச் நம்பர் 23, டியூஸ்டே 9 ஏப்ரல் 2024, டைம் 7:30 PM IST. வெனியூ மகாராஜ் யதவேந்திரா சிங் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், பஞ்சாப். இந்த மேட்ச் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகுது. சன்ரைசர், பேட் கம்மின்ஸ் அண்ட் ஷிகர் தவான் பஞ்சாப் கிங்ஸான பேட்டில். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா பஞ்சாபில் நடக்குது. இதில் ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச் தான் நடந்திருக்கு. இந்த பிச் ரிப்போர்ட் சேசிங் டீம் இல்லை, மோர் பெனிஃபிட். சேசிங் டீம் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. இது ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த சையத் முஸ்தக் அலியில் செஞ்சுரிலாம் போட்டிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட். இந்த வெனியோடைய ஓவரால் T20 ஸ்டேட்டஸ் பார்ப்போம். டோட்டலாக 24 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 15, செகண்ட் 9. இங்கே ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 150 to 116 சொல்கிறாங்க. ஐபிஎல்லில் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அதில் பஞ்சாப் கிங்ஸ் 177, 6 விக்கெட்டும் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 174 ஃபார் 9 டெல்லி கேபிட்டல்ஸும். மற்றது எல்லாமே அங்கே டொமஸ்டிக் மேட்ச் தான் நடந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஐபிஎல்ல நமக்கு நடந்திருக்கு. இது புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கிரவுண்டு. 2021 தான் இந்த கிரவுண்ட் இது பண்ணாங்க. ஐபிஎல் வந்து இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் நடந்திருக்கு. மீதி எல்லாமே டொமஸ்டிக், சையத் முஸ்தக் அலி, ரஞ்சி டிராபி, இந்த மாதிரியான மேட்சஸ் தான் நடந்திருக்கு. அதில் தான் 24 மேட்ச் வந்து இது பண்ணியிருக்காங்க. 15. பட் வந்து சேசிங்க்கு இது ரொம்ப ப்ரிஃபரபிளான ஒரு கிரவுண்டு. T20யோட ஸ்கோரிங் பேட்டர்ன்ஸ்: பிலோ ஸ்கோர் 150 ஒரு 14 தடவையும், பிலோ ஸ்கோர்ஸ் பிட்வீன் ஒரு 150லேருந்து ஒரு 169 ஒரு 4 தடவையும், 170லேருந்து 189 ஒரு 4 தடவையும், அபவ் 190 ஒரு 2 தடவையும் நடந்திருக்கு. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்ச், ஐபிஎல், பெரிய பெரிய பிக் டோர்னமெண்ட்லலாம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காகவே இருக்குது. இது எல்லாமே வந்து டொமஸ்டிக்கான ஒரு ஸ்கோர் பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்லியோடைய ஸ்கோர் கார்டு. 23 மார்ச் 2024. இதில் டெல்லி வந்து 174 ஃபார் 9, பஞ்சாப் கிங் சேஸ் பண்ணி 177 ஃபார் 6, 19 ஃபார் 2, 4 பால்ஸ் லெஃப்ட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும். இரண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், ரன் அவுட் ஒரு 3 நடந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்கோர் கார்டு ஐபிஎல். நம்ம டொமஸ்டிக்கும் இதையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா டொமஸ்டிக் வந்து அது வேறு மாதிரி ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ், இது வேறு மாதிரியான ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ். இது பிக் க்ரௌட் ஆஃப் ஆடியன்ஸ், அது நார்மல் க்ரௌட் ஆஃப் ஆடியன்ஸ். இல்லை ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 45 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு ஒரு 19 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக பஞ்சாப் 7 மேட்ச் 8 விக்கெட்டில், சன்ரைசர் 14 மேட்ச், டோட்டலாக 21 மேட்ச். சன்ரைசர் கை தான் டாமினேட்டாக இருக்குது. இங்கே ஐபிஎல் டேபிளோடைய பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி யார் யாருக்கு பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர் 5th பிளேஸ், 2 வின் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் ரன் ரேட்டில் இருக்காங்க. பஞ்சாப் 4 மேட்ச்சில் அவங்களும் 2 வின் பண்ணியிருக்காங்க, மைனஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. இங்கே வந்து பாசிட்டிவ் ரன் ரேட் வர்றதுக்கான காரணம் அபிஷேக் சர்மா, என்ரிக் கிளாசன், ஏடன் மார்க்கரம், இந்த மாதிரி டாப் கிளாஸ் பர்ஃபார்மர்ஸ், அண்ட் நட்ராஜ், புவனேஸ்வர் குமார், பேட் கம்மின்ஸ். இதனால் வந்து இந்த ரன் ரேட்டும் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்குது. அதே மாதிரி சன்ரைசர் வின் லாஸ். அதே மாதிரி பஞ்சாப் பார்த்தீங்கன்னா வின் லாஸ் வின். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் இது பஞ்சாப் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால பஞ்சாபுக்கு ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க வந்து நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். அடுத்ததாக வந்து சன்ரைசரில் பார்ப்போம். சன்ரைசர் டாப் ஸ்கோரர், 4 மேட்ச் விளையாடிருக்காரு. 4 மேட்ச்சில் 4 இன்னிங்ஸ், 177 ரன்கள், 80 நாட் அவுட் ஒரு மேட்ச், ஹையஸ்ட் ஸ்கோர். அபிஷேக் சர்மா 4 மேட்ச் 4 இன்னிங்ஸ், ஒரு 161 ரன், ஹையஸ்ட் ஸ்கோர் 63, ப்ளஸ் விக்கெட்ஸும் எடுக்கிறாரு, டபுள் ஆப்ஷன்ஸில் உள்ளவர். அதே தான் ஏடன் மார்க்கரம் 4 மேட்ச் 4 இன்னிங்ஸ், 127 ரன், 50 ஹையஸ்ட் ஸ்கோர். டிராவிஸ் ஹெட் 3 மேட்ச் தான் விளையாடினார். ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல, 112 ரன்கள், 3 மேட்ச்சுக்கு 112. இவர் 4 மேட்ச்சுக்கு 127, டாப் ஹையஸ்ட் ஸ்கோர் 62. மயங்க் அகர்வால் 3 மேட்ச் 59 ரன், ஹையஸ்ட் ஸ்கோர் 32. ஷபாஷ் அகமது போலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ப்ளஸ் ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 56 ரன். ஸோ விக்கெட்டு தான் வந்து ஷபாஷ் அகமது வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் 1 விக்கெட் வந்து எடுக்கிறாரு. ஸோ இதுதான் சன்ரைசருடைய டாப் பர்ஃபார்மன்ஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயரை சூஸ் பண்ணணும். இந்த 2 பிளேயர் இவர்
இவர், அப்படி இல்லைன்னா இவர் அப்படின்னா செகண்ட் அண்டு ஃபோர்த். ஸோ மாற்றி மாற்றி நம்ம காம்பினேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ். அவங்களுடைய டாப் ஷிகர் தவான் 4 இன்னிங்ஸ் 138 ரன். பிரபு சிம்ரன் சிங் 4 மேட்ச் 4 இன்னிங்ஸ் 105 ரன், 35 தான் அதிகம். இவர் 70. ஷாஷா சிங் இவர் ஒரு நல்ல பிளேயர், ஹையஸ்ட் ஸ்கோர் 61, டோட்டலாக வந்து 91 ரன்கள். சாம் கரன் ஆல்ரவுண்டர், இவர் வந்து மஸ்ட் பிக், 63 ஹையஸ்ட் ஸ்கோர் 91 ரன்கள் ப்ளஸ் விக்கெட்டும் எடுப்பார். லியம் லிவிங்ஸ்டன் 3 மேட்ச் 83 ரன்கள், ஹையஸ்ட் ஸ்கோர் 38. ஜானி பேர்ஸ்டோ 42, ஹையஸ்ட் ஸ்கோர் 81 டோட்டல். ஸோ இதிலேருந்து நம்ம 1 2 3 4 5 6 6 பிளேயர்லேருந்து ஒரு 3 பிளேயரை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பிக் பண்ணலாம். ஸோ இது எதுக்குன்னா ஒரு பேட்டிங்கில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸில் இவர் இருக்கார். இவர் வந்து மஸ்ட் பிக். இவர் வந்து ஹார்ட் ஹீட்டர் பஞ்சாப் சிம்ரன் சிங். ஏன்னா இது அவருடைய ஹோம் கிரவுண்ட். பஞ்சாப் சிம்ரன் சிங்கிறது பஞ்சாபோடைய ஹோம் கிரவுண்டில் அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இவரால் நிறையா ஸ்கோர்ஸ் அடிக்க முடியும். அப்போ இந்த லிவிங்ஸ்டன், பேர்ஸ்டோ, ஷிகர் தவான்லேருந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போது சன்ரைசருடைய பாசிபிள் பிளேயிங் 11. நிதிஷ் ரெட்டி அவர் மிடில் ஆர்டரில் இறங்குவார். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. எய்டன் மார்க்கரம், ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தவ் உனட்கட், மாயங்க் மார்க்கண்டே, டி நடராஜன், தங்கரசு நடராஜன். ஸோ இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. இதில் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள பிளேயர் ஷபாஸ் அகமத், அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் நிதிஷ் ரெட்டி. அடுத்ததான் வந்து நம்ம சன்ரைசருடைய டாப் ஐபிஎல் பெர்ஃபார்மர் பார்ப்போம், போலிங் ப்ளஸ் பேட்டிங். சன்ரைசருடைய பிளேயர் ஸ்டேட்டஸ் லீடிங் பெர்ஃபார்மர் டாடா ஐபிஎல் 2024 ஹென்ரிக் கிளாசன். ஹென்ரிக் கிளாசன் வந்து 4 மேட்ச் 177 ரன்கள், டாப் ஸ்கோர் பெர்ஃபார்மர். அடுத்தது அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா ஒரு பேட்டராக 4 மேட்ச் விளையாடிருக்காரு, 161 ரன்கள். அப்புறம் எய்டன் மார்க்கரம் ஒரு பேட்ஸ்மேனாக 4 மேட்ச் பிளே பண்ணி 127 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பேட் கமின்ஸ் ஒரு பவுலர், சன்ரைசருடைய கேப்டன், 4 மேட்ச்சில் 5 விக்கெட். டி நடராஜன் ஆஸ் ஏ பவுலர் 2 மேட்சஸ் பிளேட் 4 விக்கெட்ஸ். இதுதான் வந்து சன்ரைசருடைய டாப் பெர்ஃபார்மர். இந்த 5 பிளேயர்லேருந்து ஒரு 3 பேர் வந்து நம்ம மஸ்டாக பிக் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிதிஷ் ரெட்டி, ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரு 8 விக்கெட்ல எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை, வெனியூம்லேயும் இல்லை. ரீசெண்டாக 14 ரன் 3 விக்கெட், 20 ரன் ப்ளஸ் 4 விக்கெட், 11 ப்ளஸ் ஒரு 2 விக்கெட். ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், போலிங் ப்ளஸ் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங்கில் கேட்சஸும் பிடிப்பார். இவர் வந்து நாங்கள் ஒரு மஸ்ட் பிக்காக இவர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட் 8 விக்கெட்டில் ஒரு மேட்ச் 11 ரன், வெனியூவில் இது வரைக்கும் விளையாடலை. ரீசெண்டாக வந்து 31, 19, ஒரே ஒரு மேட்ச் 62, 39, அப்புறம் 30 ப்ளஸ் ஒரு விக்கெட். அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா 8 விக்கெட்டில் 3 மேட்ச் 99 ரன், வெனியூவில் விளையாடல. அப்புறம் ரீசெண்டாக 37, 0, 29, 63, 32, 43. அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயர். இவரும் ஒரு மஸ்ட் பிக்காக வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அபிஷேக் சர்மா இவரை வந்து 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். நிதிஷ் ரெட்டி ஒரு மஸ்ட் பிளேயராக நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் எய்டன் மார்க்கரம். 8 விக்கெட்டில் 3 மேட்ச் 99 ரன், வெனியூவில் விளையாடுனதில்லை. ரீசெண்டாக 50, 17, 42, 18. இவர் இந்த மேட்ச் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். எய்டன் மார்க்கரம். ஹென்ரிக் கிளாசன். ஹென்ரிக் கிளாசனுடைய 8 விக்கெட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு மேட்ச் 0 ரன், வெனியூவில் நாட் பிளேட். ரீசெண்டாக வந்து 10 ரன் நாட் அவுட், 24, 80 நாட் அவுட், 63. இவருடைய ஆர்டர் வந்து ரொம்ப லோ ஆர்டராக இருக்குது ஹென்ரிக் கிளாசன். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே வேலையை முடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு வேலை இருக்காது. இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 17வது ஓவர் 18வது ஓவர் அந்த ரேஞ்சில் தான் வந்து இறங்கினார். அதனால தான் அந்த 10 ரன் நாட் அவுட் வந்து வந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அப்துல் சமாத். 3 மேட்ச் 8 ரன், வெனியூவில் பிளே பண்ணல. ரீசெண்டாக டு நாட் பேட் 29, டு நாட் பேட் 15, 103. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷபாஸ் அகமது, ஒரு டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர். இவர் 8 விக்கெட்டில் 5 மேட்ச் 30 ரன் 3 விக்கெட் அண்ட் வெனியூவில் 2 மேட்ச் 42 ரன்கள்,
அண்ட் ரீசெண்டாக பாருங்கள், ரீசெண்டாக இங்கே நோட் பண்ண வேண்டியது ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுதாங்க மெயின் திங். 18+1 விக்கெட், 22+1 விக்கெட். இங்கே பாருங்கள், ஒரு விக்கெட். ஸோ இதுதான் நம்ம இங்கே ரன் வந்து கம்மியாக தான் வருது இவர்கிட்ட. ஒரு லோயர் ஆர்டர் பெர்ஃபார்மர், லோயர் ஆர்டரில் வரனால ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறாரு, ப்ளஸ் விக்கெட் மெயினாக எடுக்கிறாரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். பேட் கமின்ஸுடைய 8 பெர்ஃபார்மன்ஸ், 4 மேட்ச் 18 ரன் 4 விக்கெட். வெனியூவில் விளையாடல, ஏன்னா வெனியூ அந்த கிரவுண்ட் ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச் தான் நடந்திருக்கு. யாருமே வெனியூவில் மோஸ்ட்லி விளையாடி இருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் பஞ்சாப் டீம். ரீசெண்டாக ஒன்று இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். ஒரு ரீசெண்டாக ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்ம். இவர் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கு எங்கெங்கே பால் போட்டால் விக்கெட் எடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிவம் துபேவே பவுன்சர் போட்டு விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி டாக்டிக்ஸ் உள்ள ஒரு பிளேயர் அப்படின்றதுனால இவருடைய கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்க முடியுது. அப்போ இவரையும் நம்ம வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக எடுக்கணும். இவரையும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், ஏற்கனவே ஒரு 2 மஸ்ட் பிக் பிளேயராக பார்த்துருக்கோம். அந்த 4 மஸ்ட் பிக் பிளேயரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புவனேஸ்வர் குமார். 8 விக்கெட்ல 19 மேட்ச் 27 விக்கெட். வெனியூவில் நாட் பிளேட். ரீசெண்டாக 1 விக்கெட் 0. ஸோ இவர் வந்து ரீசெண்டாக புவர் பர்ஃபார்மராக இருக்காரு, அன்லக்கியாகவும் இருக்காரு, விக்கெட் விழலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெயதேவ் உனட்கட். வந்து 8 பெர்ஃபார்மன்ஸ், 12 மேட்ச் 7 விக்கெட்ஸ் அண்ட் வெனியூ நாட் பிளேட். அண்ட் ரீசெண்டாக 1 விக்கெட் 0, 2 விக்கெட் 0 விக்கெட். இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்திக்கலாம். மாயங்க் மார்க்கண்டே 8 விக்கெட்ல 4 மேட்ச் 5 விக்கெட் அண்ட் ரீசெண்டாக வந்து 0-1, 0-2. இப்போ 0க்கு அப்புறம் ஒரு விக்கெட், 0க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவரையும் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. உம்ரன் மாலிக் இம்பாக்ட் பிளேயர், இன்னும் விளையாட ஆரம்பிக்கல. 8 விக்கெட்ல 3 மேட்ச் 7 விக்கெட். வெனியூவில் வந்து 3 மேட்ச் 2 விக்கெட். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 0-0-1-3. இதுதான் சன்ரைசருடைய பிளேயர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சன்ரைசர். மாயங்க் அகர்வால் விளையாடல, போத் இன்னிங்ஸ் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ். ஷபாஸ் அகமத் போத் இன்னிங்ஸ் மஸ்ட் பிக். டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங். புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் bowling. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரீசெண்டாக போத் இன்னிங்ஸ். மாயங்க் மார்க்கண்டே செகண்ட் bowling. ஏடன் மார்க்கரம் போத் இன்னிங்ஸ். அண்ட் பேட் கமின்ஸ் செகண்ட் bowling. ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஜெயதேவ் உன்கட் ஃபர்ஸ்ட் bowlingல மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணணும். அப்துல் சமாத் போத் ரீசெண்ட் poor performance and T. Natarajan both innings Yorker. சன்ரைசருடைய பவர் பிளே ஓவர்ஸ் போடக்கூடியங்க புவனேஸ்வர் குமார், ஷபாஸ் அகமத் அண்ட் ஜெயதேவ் உன்னட்கட். இந்த 3 பிளேயர் தான் டாப் ஓவரில் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் இந்த 3 பேர் தான் மாற்றி ரொட்டேட் பண்ணி விளையாடுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெத் ஓவர்ஸ். நடராஜன், பேட் கமின்ஸ் அண்ட் ஜெயதேவ் உன்னட்கட். இந்த 3 பிளேயர் தான் வந்து டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுவாங்க. இந்த டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறவங்களுக்கு விக்கெட் வந்து ரொம்ப அதிகம். எக்ஸ்ட்ரா கோர் சடனாக நேற்று 5 விக்கெட் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே பவர் பிளே அண்ட் நேற்று மேட்ச்சில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த மாதிரி இதில் வந்து நடராஜன், பேட் கமின்ஸ், ஜெயதேவ் உன்னட்கட், இதில் வந்து ஒரு 2 பிளேயர் வந்து நம்ம கொண்டு போகலாம். அபிஷேக் சர்மா எச் பட்டேல் கிட்ட 1 தடவையும், கிளாசன் ரபாடா கிட்ட 3 தடவையும், ஏ சிங் கிட்ட 2 தடவையும், எச் பட்டேல் கிட்ட 2 தடவையும், ஏடன் மார்க்ரம், எச் பிரார் 1 விக்கெட்டும், எச் பட்டேல் அண்ட் ரபாடா 1 விக்கெட்டும். இதில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ரபாடா, எச் பட்டேல். ஸோ இந்த 2 பிளேயர் மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இதே ஹர்ஷதீப் சிங் வந்து லெஃப்ட் ஆர்ம் போலர், அங்கே ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் கிளாசன் மார்க்கரம் இருக்கிறதுனால இவருக்கான விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் அதிகமாக இருக்கு. அடுத்தது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ஷிகர் தவான், ஜானி பேஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், சாம் கரன், லிவிங்ஸ்டன் ஆர் சிக்கந்தர் ராஷா, ஜிதேஷ் சர்மா, ஷாஷா சிங், அஷல் பட்டேல், கேசிகோ ரபாடா, ஹர்ஷதீப் சிங், ராகுல் சேகர் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார். இதில் சாம் கரன் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். பிரப்சிம்ரன் சிங் அவருடைய ஹோம் டவுன். ஸோ இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஜானி பேஸ்டோ, ஷிகர் தவான் ஃபார்மில் தான் இருக்காரு. பட் இவங்க 2 பேர் வந்து ஒவ்வொருத்தர் 50-50 ஆப்ஷன்ஸ். ஸோ ஜிதேஷ் சர்மா ஃபார்மில் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. சிக்கந்தர் ராசா லாஸ்ட் மேட்ச் தான் வந்தார், பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த மேட்ச் மேபி எதிர்பார்க்கலாம். ஷாஷா சிங் ஒரு ஆல்ரவுண்டர். ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, ஹர்ஷதீப் சிங். ஸோ ஹர்ஷதீப் சிங் அந்த டீமில் ரைட் ஹேண்டல் பேட்ஸ்மேன் இருக்கிறனால ஹர்ஷதீப் சிங் போகலாம். அதே மாதிரி ஹர்ப்ரீத் பிராருக்கும் நம்ம போகலாம். அடுத்ததா பிளேயர் ஸ்டேட்டஸ் லீடிங் பெர்ஃபார்மர் டாடா ஐபிஎல். இதில் வந்து ஷிகர் தவான் தான் இன்னிங்ஸ் டாப் பர்ஃபார்மராக இருக்காரு. 4 மேட்ச் 138 ரன்கள்.
பிரபு சிம்ரன் சிங் அவருடைய ஹோம் கிரவுண்ட் பேட்டரா இருக்காரு. 4 மேட்ச் 105 ரன்கள். ஷாஷா சிங் ஒரு பேட்டரா ஒரு 4 மேட்ச் 91 ரன்கள். அதுக்கப்புறம் கேசிகோ ரபாடா 4 மேட்சஸ் 6 விக்கெட்ஸ். அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் 2 மேட்சஸ் 4 விக்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் மெயின். கேசிகோ ரபாடா, ஹர்ப்ரீத் பிரார், ஷாஷா சிங், பிரபு சிம்ரன், ஷிகர் தவான். இந்த ஆர்டர்லேயே ஒரு டீம் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி சன்ரைசர்லேயும் அந்த ஆர்டர்லேயே அப்படியே கொண்டு போகலாம். ஒரு ஃப்ரீ என்ட்ரி டீம் விஷன் 11 பேட் பால் 11லாம் 5 டீம் ஃப்ரீ என்ட்ரி. ஸோ அதிலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா 5K 10K ஃபர்ஸ்ட் ப்ரைஸஸ் ஃப்ரீயாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஷிகர் தவான். ஷிகர் தவானுடைய 8 பர்ஃபார்மன்ஸ் 38 ஆவரேஜ் 364 ரன்கள். ஒரு மேட்ச்ல 22 ரன் 22 ஆவரேஜ். இந்த வெனியூல 22 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஜானி பேர்ஸ்டோ இந்த ஒரு மேட்ச் 9 ரன். இந்த வெனியூல இவருக்கு சுத்தமா செட் ஆகல. 2 மேட்ச் 35 ரன். ரீசெண்டாவே ஒரு புவர் பர்ஃபார்மரா தான் இருக்காரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அண்ட் சாம் கரனுடைய 5 மேட்ச் 73 ரன் 2 விக்கெட். ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். வெனியூல ஒரு மேட்ச் 63 ரன் அடிச்சிருக்காரு. அதுதான் மைண்ட் செட் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்தது ஜிதேஷ் சர்மா, சிக்கந்தர் ராசா, ஷாஷா சிங். இந்த 3 பிளேயருக்கான பேட்டில் பார்ப்போம். 3 மேட்ச் 34 ரன் 8 விக்கெட்ல ஒரு புவர் பர்ஃபார்மர். வெனியூல 4 மேட்ச் 77 ரன் 24 தான் ஆவரேஜ். அதே மாதிரி சிக்கந்தர் ராசா ஒரு மேட்ச் தான் விளையாடுனாரு, 5 ரன். வெனியூல விளையாடல. ஷாஷா சிங் 8 விக்கெட் விளையாடல. இங்க ஒரு மேட்ச் 0 ரன். ஸோ இந்த 3 பிளேயர் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து வெனியூல 24 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. இவருக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இங்க ஒரு மேட்ச் 0 ரன் அப்படின்னு பார்க்காம ஷாஷா சிங்கை நம்ம மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணலாம். சிக்கந்தர் ராசாவை 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் ஹர்ப்ரீத் பிரார் 8 விக்கெட்ல 3 மேட்ச் 19 ரன் 3 விக்கெட். வெனியூல ஒரு மேட்ச் 1 விக்கெட். ஹர்ஷல் பட்டேல் 8 விக்கெட்ல 12 மேட்ச் 10 விக்கெட். அண்ட் வெனியூல பாருங்க ஒரு மேட்ச் 2 விக்கெட். ஸோ மஸ்ட் பிக் பிளேயர், மஸ்ட் பிக்கா இவர் இருப்பாரு. கேசிகோ ரபாடா 8 விக்கெட்ல 10 மேட்ச் 16 விக்கெட். வெனியூல ஒரு மேட்ச் 1 விக்கெட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹர்ஷதீப் சிங் 8 விக்கெட்ல 8 மேட்ச் 8 விக்கெட். ஒரு மேட்ச் 2 விக்கெட். ஏன்னா இவருடைய ஹோம் கிரவுண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வருது, விக்கெட் எடுத்திருக்காரு. ராகுல் சகர் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 2 விக்கெட். 3 மேட்ச் 22 ரன் 1 விக்கெட். இம்பாக்ட் பிளேயர் பிரபு சிம்ரன் சிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். 8 விக்கெட்ல 4 மேட்ச் 41 ரன் 1 மேட்ச் 26 ரன். ஸோ பிரபு சிம்ரன் சிங், ஹர்ஷதீப் சிங்லாம் நம்ம வந்து அந்த பஞ்சாப் கிரவுண்டுக்கு நம்ம கொண்டு போகலாம். பஞ்சாப் பிளேயர்ஸை நம்ம கொண்டு போகலாம். அப்புறம் ஷிகர் தவான் செகண்ட் பேட்டிங்ல நல்ல ஆவரேஜ். ஜானி பேர்ஸ்டோ செகண்ட் பேட்டிங். பிரபு சிம்ரன் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு நல்ல ஆவரேஜ். சாம் கரன் ஃபார் போத் இன்னிங்ஸ். அப்புறம் லிவிங்ஸ்டன் போத். ஷாஷா சிங் போத். பிரார் செகண்ட் bowling. ஹர்ஷல் பட்டேல் போத் இன்னிங்ஸ். கேசிகோ ரபாடா போத் இன்னிங்ஸ். அண்ட் ராகுல் சகார் செகண்ட் bowling. ஜிதேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ். இதுல வந்து இந்த பேட்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து செகண்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்போ பிரபு ஃபர்ஸ்ட்னா நம்ம பார்ப்போம். பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா. இப்போ 3 பிளேயர் வந்து வராங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. அதே மாதிரி செகண்ட் bowling ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் bowling வந்து ஷாஷா சிங், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, ராகுல் சகர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இவங்க எல்லாருமே போத்தில் இருக்காங்க. பட் செகண்ட் bowling அப்படின்னு வரும்போது இந்த ஹர்ஷல் பட்டேல், பிரார் அண்ட் ஹர்ஷதீப் சிங்கோட நம்ம போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பவர் பிளே ஓவர்ஸ். சாம் கரன், ஹர்ஷதீப் சிங், கேசிகோ ரபாடா இவங்க தான் பவர் பிளேல பால் போடக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்ததான் டெத் ஓவர்ஸ். டெத் ஓவரில் ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் அண்ட் கேசிகோ ரபாடா. ஷிகர் தவான் 2 டைம்ஸ் வந்து புவி கிட்டையும் கமின்ஸ் கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. பேட் கமின்ஸ் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ பேர்ஸ்டோவை 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்தி கொள்ளலாம். லிவிங்ஸ்டன் அவரும் கமின்ஸ் கிட்டையும் உன்னட் கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. சாம் கரன் வந்து மார்க்கல் ஜான்ஸ் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஜான்சன். அடுத்தது இங்க நடந்த மேட்ச் பார்ப்போம். இங்க பாருங்க, இது வந்து டெல்லி கேபிட்டல் விளையாடுனதுல அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பிளேயர் வந்து நான் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் விளையாடிருக்காரு. ஸோ பேட்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் டாப் 3 பிளேயர் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ரபாடா, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ப்ரீத் பிரார், ராகுல் சகர் ஒரு ரன் அவுட்டு, திரும்ப ஹர்ஷதீப் சிங், அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட். அதுதான் நமக்கு இங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட்,
அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட். மீதி எல்லாருமே ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3.2 ஓவர்ஸில் ஒரு விக்கெட் போயிருக்கு, 7.6ல் ஒரு விக்கெட் போயிருக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக விக்கெட் போயிட்டே இருக்குது. 10.4, அடுத்தது 12.4, அடுத்தது 13.2, 15.4, 17.1, 18.3. இப்போது இந்த இடத்துல நமக்கு டீசெண்டாக பாருங்கள், ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஒவ்வொரு விக்கெட் போயிருக்கு. அதனால தான் இங்கே எல்லாருமே ரபாடா ஒரு விக்கெட், ஹர்ப்ரீத் கவுர் ஒரு விக்கெட், ராகுல் சகர் ஒரு விக்கெட், ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட். ஸோ ஃபைனலாக பஞ்சாப் கிங்ஸ் won by 4 wickets. பிளேயர் ஆஃப் த மேட்ச் சாம் கரன். பஞ்சாபுடைய பேட்டிங் பார்ப்போம். இந்த வெனியூவில் ஃபஸ்ட்டு 22 ரன் இவர் அவுட் ஆகிட்டார். 3 பால் 9 ரன். ஸோ 3 பாலில் 9 ரன் அப்படின்னு வரும்போது ரன் ரேட் ரன் அவுட், ஸோ 300. அப்போது இந்த கான்செப்டில் பார்க்கும்போது இவரை நம்ம இந்த மேட்சும் ஒரு ரிஸ்கி டீமில் இவரை கேப்டனாக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம், ஜானி பேஸ்டோவை. ஸோ கேப்டன் அந்த மாதிரி. சாம் கரன் 63 ரன். இந்த நடந்த பாருங்கள், கலீல் அகமது ஒரு லெஃப்ட்டு, இவர் ஒரு லெஃப்ட்டு, இவர் ஒரு லெஃப்ட்டு, இவர் ஒரு லெஃப்ட்டு. செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது செகண்ட் பவுலிங்கில் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரபு சிம்ரன் சிங் 17 பால் 26, சாம் கரன் 47 பால் 63, லியம் லிவிங்ஸ்டன் 21 பால் 38 நாட் அவுட். ஸோ பஞ்சாப் கிரவுண்டில் இவங்க எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதுதான் இங்கே பார்த்துருப்போம். இஷாந்த் சர்மா ஒரு விக்கெட், குல்தீப் யாதவ் 2 விக்கெட், கலீல் அகமது 2 விக்கெட். இதுதான் இதோடைய ஸ்கோர் கார்டு. 19.2ல் 177 ஃபார் 6. ஸோ ஷிகர் தவானும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஜானி பேட்ஸ்டோ, பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன். ஸோ இந்த 4 பிளேயர் டாப் ஆர்டர், இன்னைக்கு 4 பிளேயருமே வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்குலாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரம் கார்ட் பிளேயர்ஸ் பார்ப்போம். ஹர்ப்ரீத் பிரார், ஷபாஸ் அகமது, ஷிகர் தவான் அண்ட் ஹென்ரிக் கிளாசன். அடுத்தது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்கில் சாம் கரன், பிரபு சிம்ரன் சிங், அபிஷேக் சர்மா அண்ட் ஈடன் மார்க்கரம். So thank you for watching. Thank you. Have a great day.